என் அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். 30/7/2025 புதன்கிழமை நமக்கு சஷ்டி திதி வருதுங்க. இந்த சஷ்டி திதியும் அஸ்த நட்சத்திரமும் புதன்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமான்கிட்ட என்ன கேட்குறோமோ அந்த வரத்தை நமக்கு அற்புதமாக கொடுக்கக்கூடிய ஒரு திருநாள் அப்படின்னு கூட இதை சொல்லலாம். முருகப்பெருமான் சஷ்டி அப்படின்னா ரொம்ப விசேஷம். பக்தர்கள் கொண்டாடக்கூடியது சஷ்டி. ஏன்னா சஷ்டியில் எதை கேட்டாலும் முருகப்பெருமான் கொடுப்பார் அப்படின்னு பக்தர்களுடைய நம்பிக்கை. புதன்கிழமையில் வரக்கூடிய சஷ்டியை நம்ம தவற விடலாமா? எப்படி புதன்கிழமை சஷ்டி விரதம் இருக்கணும், எப்படி முருகப்பெருமானை வழிபடணும், முருகப்பெருமான் அனுக்கிரகத்தை பெறுவதற்கு நம்ம என்னெல்லாம் எப்படியெல்லாம் எதெல்லாம் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். முதல்ல இந்த சஷ்டி திதி விரதம் அப்படின்னாலே பாக்கியத்தை தரக்கூடிய விரதம் அப்படின்னு சொல்லுவாள். குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியத்துக்காகத்தான் இந்த சஷ்டி விரதத்தை பெரும்பாலும் பெண்கள் கையில் எடுத்து பண்றாங்க, தவம் இருந்து பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சஷ்டியை நம்ம தவற விடக்கூடாது. அன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 30/7/2025 இந்த 30 தேதி இருக்கு இல்லையா, இது யாருடைய எண் அப்படின்னா கூட்டு எண் பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் எண், குருவுடைய எண். குரு பகவானுடைய எண் 3ஆம் எண். 30ங்கிறது 3 தான் வரும். அன்னைக்கு புதன்கிழமை. புதன்கிழமையில வரக்கூடிய அஸ்த நட்சத்திரம், புதன் வீட்டிலேயே சந்திர பகவான் இருக்கக்கூடிய அற்புதமான நாள்ல சஷ்டி திதி முழுமையா இருக்கு. அப்படிப்பட்ட நாள்ல முருகப்பெருமானுக்காக நம்ம விரதம் இருந்தோம் அப்படியானா நம்ம கேட்டது கிடைக்கும். குழந்தை பாக்கியத்துக்காக விரதம் இருக்கலாம், திருமணத்துக்காக விரதம் இருக்கலாம், கணவன் மனைவி ஒற்றுமைக்காக விரதம் இருக்கலாம், நான் புதுசா தொழில் ஆரம்பிக்கணும் விரதம் இருக்கலாம், நான் செய்யற தொழில் நல்ல விருத்தியாகணும் விரதம் இருக்கலாம், நான் வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அரசு வேலை கிடைக்கணும் விரதம் இருக்கலாம், நோய் தீராத நோய் பிரச்சனைகள்லாம் இருக்கு சஷ்டி விரதம் இருக்கு. இப்படி புதன்கிழமையில வரக்கூடிய சஷ்டி விரதம் இருப்பதால சகல விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். அதுல எந்த ஒரு ஐயமும் இல்லை, பயமும் இல்லை. அப்ப சஷ்டி விரதம் இருக்கிறதுக்கு நம்மளை தயார் பண்ணிக்கிறோம் இல்லையா? நம்ம காலையில சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து குளிச்சுட்டு வீட்டில் பூஜை அறையில விளக்கு கொளுத்தி வைக்கணும். பெண்களா இருந்தாலும் சரி ஆண்களா இருந்தாலும் சரி, அந்த சஷ்டி விரதம் இருக்கும்போது இப்போ அந்த வீட்டில் எல்லோரும் திருநீர் அணிஞ்சுக்கிறீங்க. முருகப்பெருமானை நினைச்சு திருநீர் அணிஞ்சுக்கிறணும். பெண்கள் திருநீர் அணிஞ்சு குங்குமம் இட்டுக்கிறங்க, ஆண்கள் திருநீர் அணிஞ்சு சந்தனம் குங்குமம் இட்டுக்கிறங்க. முடிஞ்சா சவ்வாது வாங்கி சந்தனத்துல லைட்டா தடவிண்டு உங்களுடைய கழுத்து பகுதியில் இல்லைன்னா சந்தனத்தோடு சேர்த்து கூட நெத்தியில திலகம் இட்டுக்கலாம். அன்னைக்கு நம்மளுடைய மேனி வாசமாக இருக்க வேண்டும், மணக்க வேண்டும். அன்னைக்கு விளக்கு ஏற்றி வச்சுட்டு காலையில நீங்க விரதத்தை கடைபிடிக்கணும். 6 மணியிலிருந்து நம்ம இருக்கக்கூடிய விரதம் காலையில் 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை தான். என்ன சாப்பிடலாம்? அரிசி உணவு எடுத்துக்கிற கூடாது. சஷ்டி விரதம் இருக்கும்போது அரிசி உணவு எடுத்துக்கிற கூடாது. முழுமையா பட்னியா கிடந்து இருக்கணுமா அப்படின்னாலும் இல்லை. நீங்க ஏதேனும் ஒரு பழச்சாறு இல்ல பழங்கள் நீங்க சாப்பிட்டுக்கிறலாம். ரொம்ப பசி இருக்கிறவங்க இந்த கோதுமையால் செய்யப்பட்ட ரொட்டி சப்பாத்தி, கேழ்வரகு சம்பந்தப்பட்ட ரொட்டி சப்பாத்தி, இது மாதிரி ஏதாவது நீங்க எடுத்துக்கிற. ஏன்னா முருகப்பெருமான் முழுமையா பட்னி இருந்து விரதம் இருந்தா தான் நான் உனக்கு நீ கேட்டதை கொடுப்பேன் அப்படின்னு எதுலையுமே சொல்லவே இல்லை. அந்த விரதம் எதற்காக அப்படின்னா நம்ம உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்தி கொள்வதற்காகவும் ஒரு கட்டுக்குள்ள, அந்த விரதம்ங்கிற ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. பகல் பொழுது தூங்கக்கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, காலைல 6 மணிலேருந்து மாலை 6 மணிக்குள்ள தூங்கக்கூடாது. அன்னம் வாங்கி யாருக்காவது கொடுக்கலாம். அன்னம் வாங்கி பசியோட இருப்பவங்களுக்கு நீங்க அன்னம் கொடுக்கலாம். அப்போ முருகப்பெருமானுடைய நாமத்தை சொல்ல வேண்டும். சரவணபவ மந்திரம் இருக்கு இல்லையா, அதை கூட நீங்க சொல்லலாம். சஷ்டி கவசம் படிக்கலாம். சஷ்டி கவசம் படிக்க முடியாதவங்க கேட்கலாம். இப்படி முருகப்பெருமானுடைய மந்திரங்கள் ஸ்லோகங்கள் என்ன இருக்கோ அன்னைக்கு முழுவதும் நீங்க அதையே பாராயணம் செய்ய வேண்டும். முருகர் மேலேயே உங்களுடைய பக்தி இருக்க வேண்டும். நாங்க வேலைக்கு போறவங்க போகலாம், தொழில் ஆரம்பிக்கணும், தொழில் தானே முக்கியம்.
அதனால வேலைக்கு போறவங்களும் ஒன்றும் இல்லை, அங்கே மனசு நினைச்சுக்கிண்டா போதும். விரதங்கள்ங்கிறது இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு, உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா காலையில போய் முருகன் கோயிலில் விளக்கு ஏற்றி உங்க பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிக்கிறங்க, வேண்டுதலை சொல்லிக்கிறங்க. அந்த சஷ்டி இருக்கு இல்லையா, இந்த நாள்ல வந்து வேண்டுதல் சொல்றதுக்கும் ரொம்ப உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. எனக்கு இது நடந்தால் நான் இது செய்கிறேன், இந்த மாதிரி தானம் கொடுக்குறேன், இது மாதிரி ஏதாவது வேண்டுதல் வச்சுக்கிறேன். உங்களுடைய வேண்டுதல் பலிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் புதன்கிழமையில வரக்கூடிய சஷ்டி. என்னுடைய குழந்தை நல்லா படிக்கணுங்க, அறிவாற்றல் அதிகமா இருக்கணும், புத பகவான், அதான் புதன்கிழமை வரக்கூடிய சஷ்டி. ஞாபக மறதி இருக்கு எனக்கு அடிக்கடி, அதெல்லாம் போகணும், நல்ல அறிவாற்றல் வேணும் அப்படிங்கிறது இந்த புதன்கிழமையில வரக்கூடிய சஷ்டி வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்ம கொடுக்கக்கூடிய விரத முறைகள்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா எளிமையா தரும். முழுமையான பட்னியா இருந்து விரதம் இருக்க முருகப்பெருமான்னு சொல்லல, நானும் எந்த வீடியோலும் சொல்லவும் மாட்டேன். மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு விரதம் இருந்தால் போதும். இந்த சஷ்டியில உங்க வீட்டுல காலம்பரை விளக்கு ஏற்றி வச்சுட்டு, இப்ப நீங்க விரதம் இருக்கீங்க, உங்க வீட்டுல பெரியவங்க இருப்பாங்க, அவங்களும் விரதம் இருக்கும்னு நீங்க ஆசைப்படக்கூடாது. அவங்களுக்கு நீங்க உணவு கொடுங்க. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் வந்து இப்ப கர்ப்பஸ்திரியா இருக்கேன், நான் நீங்க சொல்ற மாதிரி விரதம் இருக்கலாமா? ஏன்னா உங்களை நம்பி ஒரு ஜீவன் உங்க வயிற்றுக்குள்ள இருக்கு. முருகனை மனசார நினைச்சா நீங்க சைவமா இருங்க. சாப்பாடு விஷயத்துல எந்த ஒரு தடையும் இருக்கக்கூடாது. அதே போல வந்து நாங்க வந்து மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கோம், நாங்களும் இது போல இருக்கலாமா? இருக்கலாம். ஆனா சாப்பாடு உணவு விஷயங்கள்ல நீங்க எடுத்துக்கிறோம். நீங்க வந்து உணவு விஷயங்களை தாராளமா எப்படி நீங்க சாப்பிடுவீங்களோ அது போல சாப்பிட்டு மாத்திரை மருந்து நீங்க எடுத்துக்கலாம். உடம்பு பலமா இருக்கு, சக்தியா இருக்கிறவங்க நான் சொன்னது போல இந்த பழச்சாறு எடுத்துக்கிட்டு அன்னைக்கு காலையில 6 மணில மாலை 6 மணி வரைக்கும் விரதங்களை கடைபிடிக்கணும். நேரம் இருந்தால் முருகன் கோயிலில் போய் 2 விளக்கேற்றி உங்க பேர்ல அர்ச்சனை பண்ணிக்கிறது. முருகப்பெருமான் நாமம் தாங்க. அன்னைக்கு முருகனையே நினைச்சு அன்னைக்கு அந்த 6 மணிலேருந்து 6 மணி ஒரு 12 மணி நேரம் முருகப்பெருமான் நாமத்தையே சொல்லிட்டு அவர் மேலதான் உங்களுடைய எண்ணம் இருக்க வேண்டும். இந்த நேரங்கள்ல நம்மளுடைய எண்ணங்கள் யாரையும் கெடுக்கிற எண்ணமோ, யாரையும் பழி வாங்குற எண்ணமோ, யார் மேலேயும் கோபமோ படப்படாது. எல்லோர் மேலும் அன்போடு இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும். முருக நாமத்தை அடிக்கடி முருகா முருகா அப்படின்னு சொல்ல வேண்டும். நம்மகிட்ட பேசுறோம் அப்படின்னா பேசும்போது முருகா, நல்லது. முருகாங்கிற நாமத்தை நம்மளை அறியாமல் வந்துக்கிட்டே இருக்கும், அப்படி உச்சரிச்சுக்கிட்டே இருக்கணும். முருகருடைய நாமத்தை நம்ம சொல்ல 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 நம்ம மனதும் உடலும் தூய்மையாயிரும். நம்ம மனசும் உடலும் சுத்தமாயிரும். அப்படி சுத்தமாகும் போது முருகப்பெருமான் நம் மனசுல குடிகொண்டு இருப்பார். நம்ம நினைச்சதை நடத்தி வைப்பார். நம்ம என்னெல்லாம் மனசுல நினைக்கிறோமோ அதெல்லாம் நிறைவேற்றி வைப்பார். அதனால முருகப்பெருமான் இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம், கேட்ட வரத்தை கொடுக்கக்கூடிய தெய்வம். நமக்கெல்லாம் அப்பன் முருகப்பெருமான் என்னைக்கும் கைவிட மாட்டான். எவ்வளவுதான் சோதனைகள் கொடுத்தாலும், ஏன்னா சோதனை கொடுக்கறதுல முருகப்பெருமான் முதல்ல சோதிச்சு பார்ப்பார். அவர் சோதனையில் நம்ம பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து சோதனையே கிடையாது, வெற்றி தான். எதை எடுத்தாலும் வெற்றி தான். ஏன்னா முருகனுடைய பக்தர்களை பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய சோதனையிலிருந்து தான் பெரிய பெரிய ஆளா இருக்காங்க. ஏன்னா முருகப்பெருமானை பிடிச்சிருந்தோம் அப்படின்னா மாறவே கூடாது, அவர் காலை கெட்டியா பிடிச்சிக்கணும், கைவிட மாட்டார் முருகப்பெருமான். அதனால இந்த விரதங்களை, சஷ்டி விரதங்கள், ஒவ்வொரு விரதங்கள் வரும்போது நான் முன்கூட்டியே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். புதன்கிழமையில வந்திருக்கக்கூடிய சஷ்டி நம்ம ஏற்கனவே சொன்னது போல ரொம்ப விசேஷமான சஷ்டி. எல்லா விதமான பிரார்த்தனைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சஷ்டி. உங்களுடைய வேண்டுதல் வேகமா நிறைவேறும். நம்ம என்ன வேண்டி கேட்கிறோமோ அது வேகமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த புதன்கிழமையில அஸ்த நட்சத்திரமும் நமக்கு சேர்ந்து வந்திருக்கு. இந்த விரதங்களை நீங்க கடைபிடிச்சு பாருங்க. முருகப்பெருமான் பிரார்த்தனை வைங்க, கண்டிப்பாக உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா உங்க உறவினர்கள், நண்பர்களுக்கு அப்படியே ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோவை நீங்க புதுசா பாக்குறீங்க, இப்பதான் பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க. அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய நல்ல வீடியோக்கள் உங்களை தேடி வரும். சரி, நம்மக்கிட்ட நீங்க ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டால் நான் ஸ்கிரீன்ல கீழே நம்பர் கொடுக்குறேன், அது வாட்ஸ்அப் நம்பர். உங்களுடைய பேரு, பிறந்த தேதி, மாசம், வருஷம், பிறந்த நேரம், சரியான நேரம், பிறந்த ஊரை எங்களுக்கு அனுப்புனா மட்டும் போதும். உங்களுக்கு வாய்ஸ் இருக்காட எல்லா பலனும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடும். சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் ஈஸ்வரன், சிதாராம ஜோதிடர். அனைத்து அன்பு உறவுகளுக்கும் வணக்கம்.